வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரிஸ்ட் அப்டேட்ஸ். டிஎன்பிசி குரூப் 4 உண்டான கால் டிக்கெட் வெளியே வந்திருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூன் 9ஆம் தேதி காலையில் இந்த எக்ஸாம் நடக்குது. இதுக்குண்டான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வேணும், பாஸ்வேர்டு வேணும், அப்ளிகேஷன் நம்பர் வேணும், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் லெஃப்ட் சைடு ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதில் ஒரு கேப்சா வரும். அதை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நிறையா டீட்டெயில் அதில் போட்டிருப்பாங்க. அதிலே கீழே டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். அதில் மறுபடியும் குரூப் 4 டீட்டெயில் போட்டு லாஸ்ட்டில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடின்னு கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, இயரு, மந்த்து, இயரு 3 செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட் பேஜில் அது வியூ ஆகும். அப்ளிகேஷன் ஐடி மறந்துருச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 4 உண்டான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட பேர், அப்புறம் அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, எக்ஸாம் சென்ட்ரு, எந்த ஸ்கூலு காலேஜுங்கிறது போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த எக்ஸாமோட சென்டரோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் நம்பரோடு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமோட டேட்டு, எக்ஸாம் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், எப்போ உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு முடியும், நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், என்னென்ன கொண்டு போகலாம், கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 உண்டான அப்ளிகேஷன் ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 1 டைம் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கரண்ட் அப்ளிகேஷனுங்கிற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் எல்லாமே வரும். அதில் லாஸ்ட்டில் குரூப் 4ல் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. 241 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த 241110 அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம வழக்கமாக போய் பண்ணுற ஆப்ஷனில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிற இன்னொரு ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை அங்கே டைப் பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.